தங்கிக்காக வீதி விலக சென்று மன்னவள் பாடும் தமிழ் பிறந்தே எங்கள் தென்பாண்டி முத்தே முத்தே அந்த புண்ணியர் தேடும் பூவி பிறந்தே எங்கள் பூமஞ்சள் கொத்தே கொத்தே ஒரு சொந்தம் கொள்ள இங்கே யாரும் இல்லை ஆரிரோ ஆரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரோ ஆராரிரோ மன்னவள் பாடும் தமிழ் பிறந்தே தென்பாண்டி முத்தே முத்தே புண்ணியர் தேடும் பூவி பிறந்தே பூமஞ்சள் கொத்தே கொத்தே உனை சொந்தம் கொள்ள இங்கு யாரும் இல்லை ஆரிரோ ஆரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரோ ஆராரிரோ மனசு கெட்டு மட்டும் போகாது தாய் மனசு வட்டி போகாது வாடாமலே நான் காத்திருந்தேன் அந்த சாமி துணையை எதிர்பார்த்திருந்தேன் அந்த சாமி துணையை எதிர்பார்த்திருந்தேன் மன்னவள் பாடும் தமிழ் பிறந்து சென்பாண்டி முத்தே முத்தே புண்ணிய தேடும் புவி பிறந்து பூமஞ்சள் கொத்தே கொத்தே உனை சொந்தம் கொள்ள இங்கு யாரும் இல்லை ஆரிரோ ஆரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரோ ஆராரிரோ தாயும் இல்லை தந்தை இல்லை நம்மை ஆதரிக்க யாரும் இல்லை இல்லை தந்தை இல்லை நம்மை ஆதரிக்க யாரும் இல்லை வாடாத தங்கா நான் இருக்கேன் அந்த சாமி துணை என்று நமக்கு இருக்கேன் வாடாத தங்கா நான் இருக்கேன் அந்த சாமி துணை இங்கு நமக்கு இருக்கேன் வாடாத தங்கா நான் இருக்கேன் அந்த சாமி துணை என்று நமக்கு இருக்கேன் வேறொருவன் வீட்டு வாசலிலே கையேந்தி நாம் போய் நின்றதில்லை வேறொருவன் வீட்டு வாசலிலே கையேந்தி நாம் போய் நின்றதில்லை வருங்காலம் நமக்காக வாடாதே தங்கா மன்னவள் பாடும் தமிழ் பிறந்த தென்பாண்டி
உன்னை காப்பாத்தி இந்த பாவிக்கிறார் எந்த மாசத்துக்கு இந்த பாய் உனக்கு தங்கையாக பிறந்து உனக்கு பல கஷ்டங்கள் இந்த பாய் கொடுத்து விட்டேன்னா இந்த தங்கையை காப்பாற்றி வேறு வழியில் வீதியாக சென்று பிச்சை எடுத்துதான் தங்கையை காப்பாற்றலாம். இந்த தங்கை காக்கை இனிமேல் எந்த காரணத்தை கொண்டு பிச்சை எடுக்க மாட்டேனுக்கு சத்தியத்தை செய்து கொடுக்கலாம். இந்த சத்தியம் போகிறேன் விட்டு விடுவேனா என்னுடைய தங்கையை உன்னை ஒப்படைப்பது என்று எவ்வளவு பாடுபட்டிருக்கிறேன் தெரியுமா? அப்படியா? உன்னை பார்த்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? என்னுடைய தங்கையை கிடைத்து விட்டாயே. வேலைக்கு போற சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா இருக்கு. என்ன எனக்கு ஒரு முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம் தெரியுமா? நீண்ட நாளாக இதை காட்டி என்னன்னு கேட்டல, இதுக்கு சொந்தக்காரர் வந்திருக்காமா? ஆமா அண்ணா, முதலில் என்னன்னு சொல்லுங்க. இது என்ன தெரியுமா? இதுதான் தாலி. ஆமா. அப்படின்னா எனக்கு திருமணம் எப்ப திருமணம் நடந்தது? உனக்கு திருமணம் நடந்து விட்டது. சின்னம் சிறு வயதிலே திருமணம் நடந்து விட்டது. எப்படி தெரியுமா? விஜயபுர நட்டாள கொடிய விஜயபுரனுடைய மகன் விஜயனுக்கும் உனக்கும் சின்னம் சிறு வயதிலே திருமணம் முடிந்து விட்டது. ஏனென்றால் நம்முடைய தாய் தந்தர் சின்னம் சிறு வயதிலே பிறந்து விட்டார்கள். அதனால் நம்முடைய தாய் மாமன் விஜயவர்மன் அவனுடைய மகன் விஜயனுக்கும் உனக்கும் பாலி திருமணத்தை முடித்து விட்டார். அப்படின்னா இந்த தாலிக்கு சொந்தக்காரர் யாருன்னா? இந்த தாலிக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? உனக்கு அடிச்சா லாட்டரி சீட்டு நீ உனக்கு கூட கண் தெரியல. இவன் இல்லம்மா, இது சொந்தக்காரர் யார் தெரியுமா? அப்படின்னா இவன் யாரு? காவல்காரன். நீ யாரு? காவலாளியா? கட்டாயமா காரி போயிடுச்சு. உனக்கு தெரியாது, நீ வந்து
நான் என்ன பண்ணுவேன்? ஆமா ஆ. நீ எங்க தொலைந்து விட்டு நாய் வரணும்னு வைக்கிறது முன்னாடி. ஏய் தங்கா இது போமா போ. இவர் யாருன்னா இவன்தாம்மா. இவரா இவன்தான். கடவுளா எனக்கு அரும்பேரி கோயில் போல இது. எவ்வளவு கஷ்டமா வளர்த்தேன். கடவுள் வந்து உடனே நம்ம பார்க்கவே இல்ல. இந்த நாட்டுக்கு பிறகு பார்க்கிறேனா? அப்படியா என்ன பேசுறீங்க? ஒண்ணும் புரியல இத சாமி. பாருங்க உன்னை பார்த்த பிறகு எனக்கு கையை ஓடல காலம் ஓடல நான் என்ன செய்வது ஒண்ணுமே புரியல ஆமா என்னாச்சு ஏதாச்சு எப்படி இருக்கீங்க ஏய் இங்க வர வாக்கு நான் மெதுவா தெளிவா சொல்றேன். நீ அவசரப்படாம இரு. ஆமா, நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்குங்க இல்ல வரையில எனக்கு திருமணம் நடந்தது தெரியாதுங்க எனக்கு யாரும் தெரியாம இருந்தேன் அண்ணன் தெரியாது இருக்கு ஏய் யாரா ஆதி மூஞ்சி பால் கொடுக்குறாங்க. நீங்களா புரியுதுமா, புரியுது. உன் நிலைமை எனக்கு புரியுது. ஏனென்றால் நீண்ட நாளாக ஒரு கணவன் இல்லாமல் தனிமையில் இருந்து கொண்டிருந்தேன் அல்லவா? இந்த கணவன் வந்து விட்டால் காஞ்சி போகுதா? வாடா இங்க. அடக்கம் அமர்வு வைக்கும் அடங்காத அன்றாய் கிக்கும். அடங்காமை ஆறுகள் வைக்கும் பாருங்கள். ஜாக்கிரதை. சரி. ஏய், விஜயா, வாடா இங்க. என்னோட தங்கை உணவு ஒப்படைக்க வேண்டும். உங்கள் எவரையும் நான் கண்ணால் பார்க்க நினைத்தேன், பார்த்து விட்டேன். இனிமேல் எனக்கு எந்த கவலை கிடையாது. கவலை கிடையாது. இனிமேல் செத்தா கூட எனக்கு கவலை கிடையாது. அமரா. ஏய், நான் வரேன்டா. ஏய், அமரா. எங்க போறேன்? எங்கேயோ போறேன்டா. அமரா, நீ இனிமேல் எங்கேயுமே போகக்கூடாது. ஏன் எங்களுடனே இருக்க வேண்டும். அப்படியா? ஆமா, எப்படி தெரியுமா? எனக்கு ஒரு தங்கை இருக்கின்றாள், நீலாம்பரி. என் தங்கையை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு தங்கை இருக்கிறாளா? ஆமா. நீலாம்பரியா? ஆமா. ஏய், வாடா இங்க. அட படுபாவி. ஆ. நான் யாரு? ஆ. நான் எப்படி வட்டவன்? ஆ. இவ்வளவு அருமை என்ன? ஆ. இவ்வளவு பெருமை என்ன? இவ்வளவு திறமைதான் என்ன? அடச்சே, கேவலம். ஆ. இவனுடைய தங்கச்சிய நான் திருமணம் செஞ்சுக்கணுமா? அடச்சே, முடியாது, போடா. டேய், 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 டேய். பாத்தியாடா? அதான் பார்த்து மாமா கவுர் சொன்னாங்க. கொஞ்சம் கூட பாருங்க. அது பெருமை என்ன? ஆமா, ஐயா இல்ல. போன நிறுத்துங்க என்ன பாத்தீங்க சொல்லுங்க நீ தெரு தெருவா பிச்சை எடுத்துக்க. நான் வந்து பெருமை பத்தி பேசுறேன். அவன் ஏதோ என்ன காப்பாத்த வேற வழி தெரியல ஏன் பெருமையா பேசுறாரு பாரு. எங்கன்னா வேலைக்கு போய் உழைக்கிறது, சம்பாதிக்கிறது, பிச்சை எடுத்துதான் சாப்பிடணுமா? பாத்தீங்களா எவ்வளவு கேவலமா பேசுறாரு ஏய், கடைசியா கேக்குறேன், தங்கச்சி கல்யாணம் பண்ணி முடியாது, போடா. திருமணம் செய்து கொள்ள முடியாது. முடியாதா? முடியாது. அப்படி என்றால் உன்னுடைய தங்கை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐயோ அட பாவி, வாடா இங்க. நான் ஒரு சும்மா பேச்சுல சொன்னேன்டா. சரி, உன்னோட தங்கை திரும்ப சொல்ல ஒண்ணு தானே. சரி, புறப்பட போகலாம். புறப்படு, புறப்படு, புறப்படு. வா, 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 வா.